ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சத்தான தேன் நல்லி எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காம வீட்டிலேயே நேச்சுரலாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி எப்படி நம்ம தேன் நெல்லி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேன் நெல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சத்தானதுங்க. முடி வளர்ச்சிக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த நெல்லிக்காவோட டேஸ்ட்டு யாருக்குமே பிடிக்கிறது இல்லைங்க. இந்த நெல்லிக்காயில ஏராளமான சத்து நிறைஞ்சிருக்குதுங்க. நெல்லிக்காய் டேஸ்ட் பிடிக்காதவங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவீங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அதே மாதிரி சத்தானதும் கூட. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மலை நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு துணி போட்டு, அப்படி இல்லை துணி இல்லாமல் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா எல்லாமே வெடிச்சிரும். நம்மளுக்கு செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. எல்லாமே குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால வெடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுங்க. 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளாரியே வெந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் வைக்காதீங்க. இப்போது 1/2 கிலோ மலை நெல்லிக்காவை நம்ம தட்டில் வச்சாச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட வெடிக்கலை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இப்போ நல்லாவே நெல்லிக்காய் வெந்துருச்சு. இது அப்படியே நீங்கள் ஆற விட்டுருங்க. அதுக்கிடையில நம்ம வெல்லம் காய்ச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இதை காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் பனவெல்லத்துலேயும் பண்ணலாம். அதுவுமே ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இதை நம்ம வடிகட்டியாச்சு. இதை நம்ம ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் பாதி வெள்ளை காய்ச்சல் மட்டும் சேர்த்துக்கோங்க. பாதி அப்படியே வச்சிருங்க. இப்போ பாதி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, இதில் நம்ம வேக வச்ச 1/2 கிலோ மலை நெல்லிக்காவும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மலை நெல்லிக்காவை அதில் சேர்த்துடலாம். நெல்லிக்காய் பாருங்க, ஒன்று கூட வெடிக்கலை. எல்லாமே அப்படியே குண்டு குண்டாவே இருக்கு. ஆனால் வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் வேக வச்சு எடுக்கணும். இப்போ இதை அப்படியே வெல்லம் நல்லா சுண்டி நெல்லிக்காய் இழுக்கிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்குவோம். அதாவது இந்த நெல்லிக்காய் வெல்லம் எல்லாத்தையுமே அப்படியே அப்சர்வ் பண்ணும். எல்லாமே இழுத்து வச்சுக்கும். நெல்லிக்காயோட மேல் தோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே வரும். அப்போதான் இந்த நெல்லிக்காய் எல்லா வெல்லத்தையும் இழுக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ கொஞ்ச நேரம் அந்த மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெல்லம் நல்லா நெல்லிக்காய் இழுத்துக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி குத்தி விடுங்க. நெல்லிக்காய் உடையாது. ஆனால் அந்த சின்ன சின்ன ஹோல் வழியாக இந்த பாகெல்லாம் நல்லா உள்ளே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வெள்ளத்தை நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. அதே மாதிரி கொஞ்சமாக வெல்லம் நல்லா கெட்டியாக ஒரு பதத்தில் இருக்கு. இப்போ இனிமே இந்த நெல்லிக்காய் மிச்சம் இருக்கிற வெல்லத்தை இழுக்க முடியாது கெட்டியானதுனால. இப்போ மிச்சம் இருக்கிற பாகு அதில் ஊற்றி திரும்ப இதே மாதிரி மூடி போட்டு நல்லா பாகு திக்காகிற வரைக்கும் நம்ம இதை இதே மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது நெல்லிக்காய் திரும்ப அப்சர்வ் பண்ணி திரும்ப பாகு நல்லா திக்காகணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு நெல்லிக்காய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும், கெட்டே போகாது. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பாகு பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி வந்திருக்கு. அந்த வெல்லம் திரும்ப கெட்டியாகிட்டே இருக்கு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெல்லிக்காய் இன்னும் கூட இழுக்க ஸ்டார்ட் பண்ணும். நெல்லிக்காய் இன்னும் சாஃப்ட் ஆகும். இப்போ பாகு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. ரொம்ப கெட்டி ஆகலை, கொஞ்சமாக கெட்டியாயிருக்கு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா நெல்லிக்காவால் இழுக்க முடியாது. அதனால இதை அப்படியே 7 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இழுத்து கலர் மாறி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். 7 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 7 மணி நேரம் ஆயிடுச்சு. நெல்லிக்காய் நல்லா
வெல்லத்த எல்லாத்தையுமே நல்லா இழுத்து சூப்பரா கலர்லாம் மாறி நல்லா சாஃப்ட்டா ஊறி வந்திருக்கு பாருங்க. பாகு மிச்சம் இருந்துச்சுன்னா அத நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதிலுமே சத்துக்கள் நெறைய நிறைஞ்சிருக்கும். ஏன்னா நெல்லிக்காயோட சத்துமே அதில இறங்கியிருக்கும். அதனால அத வேஸ்ட் பண்ணாம எந்த பாட்டில்ல நீங்க ஸ்டோர் பண்றீங்களோ அந்த பாகோடயே ஊத்தி நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நெல்லிக்காய் பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா ஊறி வந்திருக்குன்னு. ஸோ நல்லா பாகெல்லாம் இழுத்து நல்ல சூப்பராக சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே நெல்லிக்காய் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட தெரியாது. நல்லா இனிப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நெல்லிக்காயில் சத்துமே ரொம்ப அதிகம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தேன் நெல்லிக்காய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.